பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சூப்பரான ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மணியை டபுள் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு கடன் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதை அடைக்கணுன்னாலும் நமக்கு மணி அதிகமாக இருந்தால் தான் முடியும். அதே நேரத்தில் நம்மளுடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிறைய ஆசைகள் இருக்கும்ல. ஸோ நம்ம அதிகமாக சம்பாதிக்கணுன்ற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அப்படி ஆசை இருக்கிற எல்லாருமே இந்த விஷயத்தை தயவு செஞ்சு கரெக்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய லைஃப்பில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வளரலாம். சரிங்களா? என்னுடைய சீக்ரெட் ஃபைலை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லி அவங்க பண்ணி பார்த்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபீட்பேக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தையும் பாசிட்டிவாக நம்பிக்கை இருக்கிறவங்க பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குட் வைப்ரேஷன் தெரியும். ஸோ இந்த ஃபைல் இருக்கிற எல்லாமே நான் பர்சனலாக பண்ணி பார்த்து எனக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் இருந்ததுக்கப்புறம் தான் நான் நோட் டவுனே பண்ணி வைப்பேன். முக்கியமாக நான் ஃபைலில் எழுதுகிற எல்லாமே அடுத்தடுத்து நம்ம நிறைய வருஷங்களுக்கு யூஸ் பண்ணணுங்கிறதுனால தான். ஓகேவா? ஸோ வாங்க அது என்ன விஷயங்கிறத இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட காட்ட போகிறது இன்கம்மை டபுள் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த இருக்குது பாருங்கள், கிளார் அடிக்குது. நான் வெளியே எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, இன்கம் வில் பி டபுள். நம்மளோட இன்கம்மை டபுள் பண்ணுறதுக்கு இது சூப்பரான ஒரு மெத்தட். இதை நம்ம தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இது பசங்களாக இருக்கட்டும், பொண்ணுங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இது பண்ணலாம். அது ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். இதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா, சில்வர் ரிங் எடுத்துக்கணும். இந்த ரிங்கில் என்ன கலர்னாலும் இருக்குல்ல. இப்போ நான் போட்டிருக்கேன்ல, இது சில்வர் ரிங் தான். ஆனால் ஆம மோதிரம், இது ஆம மோதிரமாக இருந்தாலும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த ஒரு ரிங்காக இருந்தாலும் சில்வர் ரிங்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. சில்வர் ரிங்கு, கண்ணாடி கிண்ணம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்னதாக கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் தெரியும், அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வெத்தலை, ஒரே ஒரு வெத்தலை தான். ஆனால் அந்த வெத்தலை கிழிஞ்சிருக்கக்கூடாது. பழைய வெத்தலை, வாடின வெத்தலையாக இருக்கக்கூடாது. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஒன்று மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம எடுத்துக்கலாம். இது என்னைக்கு என்ன பண்ணணுன்றத சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு நம்ம என்னைக்கு பண்ணணும்னா, தேர்ஸ்டே, அதாவது வியாழக்கிழமை நம்ம இதை பண்ணணும். வியாழக்கிழமை பண்ணிட்டு சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு என்ன பண்ணலாம், வெள்ளிக்கிழமை நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை போட்டுக்கணும், காலைல சாமி கும்பிட்டு இதை நம்ம போட்டுக்கணும். ஸோ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க. நான் தங்கிலீஷில் எனக்கு புரியுற மாதிரி எழுதியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் சில்வர் ரிங், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சில்வர் ரிங்காக இருக்கணும். இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்காக பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் போட்டுக்கிற சில்வர் ரிங்கை உள்ளே போட்டுருங்க. அது கூட பச்சை கற்பூரத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு அதில் என்ன பண்ணணும்னா, வெத்தலை இருக்குல்ல, ஒரே ஒரு வெத்தலை எடுத்து அதோட காம்பை மட்டும் என்ன பண்ணணும், கிள்ளிடணும். காம்பை கிள்ளிட்டு அந்த கிண்ணத்துக்கு மேலே இப்படி தலைகீழ இப்படி குப்புற கவுத்தி வச்சிடணும். அந்த வெத்தலையை சொல்கிறேன், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே பண்ணுங்க. இந்த விஷயம் பண்ணும்போது நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கணும்னா, என்னோட வருமானம் பல மடங்கு உயரணும், டபுள் மடங்கு ஆகணும்னு சொல்லலாம், இல்லை பல மடங்கு உயரணும் அப்படின்னு சொல்லலாம். இது அப்படியே என்ன பண்ணுங்க, வச்சுட்டு சாமிக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில், சாமிக்கு லெஃப்ட் சைடில் வச்சுடுங்க. வச்சுட்டு இது என்ன பண்ணுறோன்னா, வியாழக்கிழமை பண்ணுறோம். வெள்ளிக்கிழமை காலையில் என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம எப்பயும் போல் தூப தீபம்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த மோதிரத்தில் என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்டில் முதல் விரலில் நம்ம இந்த மோதிரத்தை என்ன பண்ணணும், போட்டுக்கணும். ஸோ அதை மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இது எத்தனை நாளில், வாரம் வாரம் ஒரு தடவை பண்ணணும். எனர்ஜி நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ நார்மலாகவே நமக்கு பணம் தங்கக்கூடிய விஷயம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி விஷயம் போய் தேடி தேடி பண்ணுவோம். அப்போ இது என்ன பண்ணணும்னா, அடிக்கடி பண்ணணும். நான் ஒரே ஒரு தடவை தான் பண்ணேன், எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 வாரம் 5 வாரம் அப்படி தொடர்ச்சியாக பண்ண ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், இதுலேருந்து பண்ணும்போது அந்த எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு நம்மளுடைய தொழிலையோ இல்லை ஏதோ வர வேண்டிய பணம் கூட என்ன வரும், நமக்கு அதிகமாக வர்ற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அப்போ நான் சாரீ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பண்ணும்போது எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு ஃபிக்ஸ்டு சேலரி தான். எனக்கு இன்கம் ரைஸ் ஆகிறத நான் கண் கூட என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? ஸோ நீங்களும் இந்த மெத்தடை வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இல்லை நிறைய பேருக்கு டவுட் மேபி வரலாம், அந்த கண்ணாடி கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டு தான் இந்த வெள்ளி மோதிரத்தையும் கற்பூரத்தையும் போடணுமானா கிடையவே கிடையாது. தண்ணியில் எதுவுமே ஊற்றக்கூடாது. வெறும் அந்த கிண்ணத்துக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் போட்டு இது பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். சிம்பிளான விஷயம் தான் இது. நீங்கள் ஒன்ஸ் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணலாம், திருப்பி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள்.
நான் சொன்ன இந்த விஷயம் வந்து எல்லாராலையுமே பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஆனால் சரியாக கரெக்டாக ரொட்டீனாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளுடைய பேட் லக்கெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து போயிடும். நிறைய குட் வைப்ரேஷன்ஸ் வரும். நிச்சயமாக நம்மளுடைய மணியும் வந்து பல மடங்கு பெருகும். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மெத்தடை நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு மென்டலி வந்து நம்ம நம்புகிறோமோ அந்த அளவுக்கு அது கண்டிப்பாக வந்து நமக்கு நடக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்லையும் நீங்கள் நிறையா பணம் சம்பாதிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழுங்க. ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.